பார்த்துட்டு போவார். காஞ்சதொரு பூமியா காஞ்சதொரு பூமியா நீ உருவெடுத்து படுத்தது களியரி உடமரம் தாம்படுக்கு என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்சே என் கல்லிஜரி காளி முனியையா கொஞ்ச நேரம் சுரக்கா வட்டில உள்ள உஜ்ஜயினி மகா காளி அம்மனை இந்த கருப்பனையா ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில விளையாட நேரமாச்சு. கலியரை விட்டு நீ கிளம்புறது எந்த குதிரடா உன் சொந்த குதிரட்டா கருப்பு ஆளுயர விச்சருவா ஓடி வாடா அடா ஆளுயர விச்சருவா அதையாதுடா கீனாட்டு என் கருப்பேன் புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு வாடா உன் இடமணி ஏன் மேமாட்டு ஒத்த காலு சப்பானி ஒரு காலு நொண்டியடாய் கருப்பு நீ படுத்தது கலுங்கடியா பார்வ வார்த்தை இத்திமராய் இறக்கி வாடா 5 ஜட பரஜி வர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிடு எப்ப தங்கி இருந்தது வட்டாயுருணிய வாண்டி பண்ணிட்டா தாமதிச்ச கருப்பாயுருணி கருப்பாயுருணிய விட்டு கிளப்புதாடா பாண்டி முனிட்டா முனியையோ காலக்கலைஞர் ஹலோ ஹலோ அப்படி ஆரம்பிக்கலாமா? ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெனனி ஜெனனி அப்படி சார்பு 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 சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டகுமாரி பவானி அம்பா சேவ சங்கரி சங்கரி பரமேஸ்வரி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி சங்கரி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி சங்கரி அம்மா
தாயே மீனாட்சி வாழ்வினில் உனை பாட வரமருள்வாய் அம்மா வரம் தருவாய் தாயே மீனாட்சி வணக்கம் இன்னைக்குமே ஏழையோட ஏழை ஏழைக்கு சேவகன் அருமையா 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 இன்னைக்கு நான் ஜாமி அலைங்க ஜாமி அலைங்க அங்கிட்டு ஆடி அந்த கடவுக்குள்ள உங்களை நான் தீயனுக்கு வர சொல்லி ஜேஜிபி வச்சு தூக்கு அருமையான கூட்டம் அருமையான கூட்டம் அருமையான அருமையான அதிகமா மஞ்சள் ஓம் ஜத்திக்கு போட்டீங்களா எந்த ஜத்திக்கு வேணா போடுங்க சத்தியோடு எந்த ஜத்தியோடு அதிகமா லோன் வாங்கி பொம்பளை ஆளுக்கு தான் சொல்றேன் எந்த ஆள் வந்தாலும் லோன் ஆபீசர் மாதிரியே தெரியும். அன்னைக்கெல்லாம் எங்க ஊர்ல ஒரு ஆளு கோடு சுட்டு ஊரு பொம்பளை என்ன எவ்வளவு தருவிய வாரம் எவ்வளவு கட்டணும்னு கேட்டவனே அவன் அழுதுட்டான். நான் லோன் ஆபீசர்ல முண்டையில நான் கருது வண்டி ஓனர் வயக்காடு ஈரமா இருக்கான்னு பார்க்க வந்த வேண்டான். அதனால பாட்டை பாடிக்கிடுவான். கூலிங் கிளாஸை கொஞ்சம் போடுங்க ப்ரோ. ஆபீசர் வணக்கம் ஆபீசர். என்ன ப்ரோ? என்ன ஆபீசர் கையில ஃபைல் எல்லாம் வச்சிருக்கீங்களே, எங்க போறீங்க? நான் வந்து ஆபீஸுக்கு வந்து என்ட்ரிக்கு வந்திருக்கேன். முண்டை இதாண்டா இது நாடக பத்திரிக்கை. எக்கோ இருக்கா பங்காளி? வைங்க சிங்க. அல்லோ அல்லோ. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். என்னண்ணே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டேன்னா செகுல் தெருக்கி அரைஞ்சே வருவேன். நான் என்ன வாடுறேன்னா அதே அம்மிங்க வேணும் ப்ரோ. சரி ப்ரோ. வர விஜய் டிவி எபிசோடு மாதிரி போதோட நாடகம். ஒரே ஒரு பழத்தை கொண்டு போய் அது என்ன பழம் சொல்லு? தெரிஞ்சா சொல்லு. பலாப்பழமா? ஏய் நல்ல வாயில வந்துடும். ஒரே ஒரு கனியை கொண்டு போய் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கும் போது 2 குட்டே பிஸ்கட்டு 2 கமரு கட்டு கல்ல முட்டாய் வாங்கி போயிருக்கலாம் நாரத மகரிஷி. அதையெல்லாம்
அதையெல்லாம் செய்யாமே ஒரே ஒரு கனியை கொண்டு போய் முருகனுக்கும் விநாயகருக்கும் போட்டி வைத்தாரு கலகப்பிரியன் சாமி. கலகப்பிரியர் சாமி. இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வாராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனின்னு சண்டை ஓட்டுனாருடா மேலோகம். ஆமா மேலோகம். அப்ப விநாயகப் பெருமான் மூஞ்சுர தேடினாரு. அது பொந்துக்குள்ள ஓடி போச்சு. ஆனா முருகப்பெருமான் மயிலு வாமப்புள்ள இருந்துச்சு. அது மேல ஏறி முருகப்பெருமான் உலகத்தை சுத்த ஆரம்பித்தாரு. ஆனா விநாயகப் பெருமான் உலகத்திலே அன்னையும் தந்தையும் தாண்டா உலகம் என்று சுத்தி வாங்கினாரு சாமி. அன்னை தந்தை தான் வணங்கி உள்ளே அன்னை தந்தை தான் வணங்கி உள்ளே அன்னை தந்தை தான் வணங்கி சொரக்கா வட்டி அருமை நல்ல ஜபை வணங்கி ராமா ராமா. அன்னை தந்தை தான் வணங்கி சொரக்கா வட்டி ராமா அருமை சபையோர் வணங்கி சொர்க்கபட்டி கிராமத்திலேயே கட்டட கட்டழகி உஜ்ஜயினி மகா காளியம்ம குடியிருக்கா குங்கும பொட்டழகி. உஜ்ஜயினி மகா காளியம்ம குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆமோய் எல்லோ அருவாக்கு சொல்லி வச்சா சொரக்காவட்டி கருப்பசாமி. அருவாக்கு சொல்லி வச்சா என் நடையழகா மாமருங்க கல்லழகா. அருள்வாக்கு சொல்லி வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா சொரக்காவட்டிய ஐயனாரு ஏழ மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டான கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டான கட்டழகி. தரிசனம் கிடைச்சது என் கட்டான கட்டழகி. நமக்கு சொரகப்பட்டி கிராம மணியன் குங்குமா போட்டாலை சேரங்கி தூக்கிட்டு போற. எல்லோ எல்லம்மா எல்லேலோ. வானகுமுறுதடி உள்ள வடகாத்து விசுதடி உள்ள வடகாத்து விசுதடி. காத்து வீசுதடி உள்ளான காத்து வீசுதடி. தேட கிடைக்காத அசகன்னாட்சி வானகுமுறுதடி வடகாத்து விசுதடி உள்ள வடகாத்து காத்து மேல காத்து கீழே காத்து சைடுல காத்து அக்குல காத்து கவட்டுக்குள்ள மயிரை புடுங்க. காத்து மேல காத்து
எல்லாரும் உட்காருவீங்களா? காவல்துறை அதிகாரி சொல்லுறாங்க. சாரட்டு வண்டி ஒட்டி புள்ள மாடு 2 ஒட்டி நம்ம புள்ள மாட்ட 2 போட்டி மாட்ட 2 ஓட்டி புள்ள மாட்ட 2 ஓட்டி சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா. சாயங்காலம் போல வண்டி ஐயா மாமா. சாயங்காலம் போற வண்டி ஏய்யா மாமா ஐயா மாமா என் ஜாமி. தந்தானே தந்தானே தந்தான குயிலே ஒரு தந்தலே லேலே தல்லேல மயிலே ஒரு தந்தானே தந்தான தந்தான குயிலே லேலோ லேலோ என்னடோ மயிலே. ஆரம்பம் காட்சிகள், ஆரம்பம் சர்க்கஸ் காட்சிகள். வர வர நான் ரிங் மாஸ்டர் மாதிரி ஆயிட்டேன். இன்னர் வைங்க ப்ரோ, அவுட்டரில் போகுது. இன்னர் வை பரவாயில்ல. ஏன்னா எந்த ஒரு தொழிலையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இளைஞர்கள் முன்னு வந்துட்டாங்க. மைசெட்லையும் என் இளைய சமுதாயம் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கணும்டா. செக்ஸ் படம் பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீக்குறக்காரன் வருவாங்க முத்து பொண்ணு, அவங்க வந்தால் தள்ளி விட்டுறாங்கட்டு. என்ன இந்த நீக்குறக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க? இந்த கையில் தூக்கிட்டு கிளச்சிப்பாரு. ஏன்டா கேவலப்பட்டவளே. பேரன்பு கொண்டு மாமா மயிரை பிடுங்கினார். என்ன பேரன்பு கொண்டு வந்தவர்களுக்கு உணவளித்து பாசத்தை காமித்து தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற என் ஆண் சமுதாயமே, கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி உங்களை பார்க்குறேன். அன்னை திரசாரோகத்தில் உட்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டு பிள்ளை பேண்டாலும் அப்புறம் கழுவிக்கிறோம்ட்டு. ஆமாம், கட்டின புருஷனை பூரா கராத்த மாதிரி எத்தக்கூடிய தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எது எப்படி இருந்தாலும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த நாடகம் என்ன நாடகம் தெரிஞ்சாலும் கை தூக்குங்க. என்னமோ ஒரு நாடகம், ஏதோ மருதமணி எம்கேஆர் வர்றாங்கன்னு வந்திருக்கி, அப்படி கிடையாது. இருமரம் தோப்பாகாது. இவங்க 4 பேரும் எடுத்து வச்சு பாட்டு பாடினாத்தே எவ்வளோ பெரிய பப்புனா இருந்தாலும் வெளியே வர முடியும். அப்போ எங்களோட பெரிய ஆளுகள் இந்த 4 பேர் தான். அதுக்கப்புறம் நடிகர் இல்லாத எந்த கலையும் அழகு வராது. ஒரு படம்னு ஒன்று இருந்தால் அதில் வந்து லவ் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், சோகம் இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும். அப்போத்தான் அந்த படம் 100 நாள் ஓடும். அண்ணன் இந்த கட்டி பிடிக்கிற சீனெல்லாம் வருமானே? உன்னை செருப்பு கிட்ட அடிச்சா என்ன? ஓ வேலை மஜிராதான் அதை பாருங்க ப்ரோ. நம்மன்னு இருக்கேன், டவுசர் போட மாட்டேன். அவன் உட்காந்துருக்கதை பாரு, மொத்த புளியமுத்து வியாபாரி மாதிரி உட்காந்துருக்கேன். உன்னோட தொலைஞ்சு போக இந்த நாடகத்தை நடத்தின பாட குலைஞ்சு. ஓ வேலையை பாருங்க ப்ரோ. நீ என்னதே நாங்கள் கட்டி பிடிச்சாலும் இந்த மிஷினை விட்டு வர முடியாது. அது உனக்கு தோல் கட்டு கம்பி மாதிரி. அப்படியே உனக்கு உணர்ச்சி வச்சுப்பட்டா அந்த ஆள் மண்டையே தடவு. எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பாருனே. அதை ட்ரை பண்ணுறியா? 50 ரூபா தான். சிச்சுக்க வெக்கம் போயிடலாம். உண்மையிலேயே நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகம் என்னென்னா, வள்ளிக்கும் முருகனுக்கும் காலையில் 5:30க்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் இருந்து பார்த்தா சிறப்பாக இருக்கும். யார் இருக்கிறா இப்பயே முணுமுணுண்டுமே பூராமே பப்புண்டாச்சு ஆடணும், அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கணும். அது இன்னொருத்தன் பொண்டாட்டி. நான் கட்டி பிடிச்சிட்டு யூடியூப்பில் பார்த்து அவன் புரிச்சேன் கண்டெய்னரில் அருவாக்கம் போட ஆளை இறக்குறேன். அதில் நான் தப்பிச்சுறேன், மருதமணி மாட்டிக்கிறேன். ஏன்னா முண்டைக்கு ஒத்த கண்ணு வேற தெரியாதுந்தா. அவன் புரிச்சுட்டே போய் இது காரியாவட்டி போகிற வண்டியான்னு கேட்டிருக்கேன். உலகத்தில் சிரிப்பு, நீங்கள் எல்லாம் சிரிக்கணும். கவலை இல்லாமல் இருக்கலாத்தா சொல்லுங்க. எனக்கு கவலை கிடையாது, நான் பெரிய அதிபர் மகன் சொல்கிற ஆளுகளாம் கைதூக்கு கிடையாது. உலகத்தில் எவ்வளோ பெரிய பணம் வைத்திருந்தாலும் என்ன சீக்கும் வரும். ஆனால் அன்றாட உழைத்து வேர்வை சிந்தி யார் காசுக்கு ஆசைப்படாத இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த உறவுகளுக்கு மட்டும் எந்த குறையும் வராது. உண்மைதான். பாமர மக்கள் யார் இதில் ஏழை? மனசில் என்றைக்குமே நம்ம கோடீஸ்வரன் தாயா.
இந்த கை தட்டுறாலாம் போறாம பட மாட்டேன், கொஞ்சம் உள்ள வாவேன். பொம்பளைக்கு பொம்பளை போறாம படுறது எந்த விஷயத்துலன்னா மசத்துல தான். மசத்துல போறாம வந்துடும். எந்த பொம்பளை வந்தாலும் மசுரை பார்த்தவொடனே என்ன தேப்பிய அது பாவம் முண்டை ஒட்டு மசுரை வச்சிருக்கோம். பொம்பளைய உரைச்சிருச்சுக்கிறதே. எங்கள் ஊரில் அப்படித்தான் ஒரு கல்யாணத்தில் சண்டை எழுத்து விட்டுச்சு எங்கள் ஊர் பொம்பளைய. அவன் பாவன் 38 வயசு, மண்டை ஊரம் தபுலா மாதிரி இருக்கு அவனுக்கு. அவனை மிஞ்சிட்டான் மூத்தவன். யாரை பார்த்தாலும் இருந்தா வெறுகு மாதிரி தான் பார்ப்பேன். என்ன மச்சான் தப்பி தவறி ஒரு பிள்ளைய தேடி பிடிச்சி அலைஞ்சு கட்டி வச்சு விட்டாங்க. எங்கள் ஊர் பொம்பளைய போய் மொய்யை போட்டுக்கிட்டு சாப்பிட்டு விட்டு வர வேண்டியதானே. 2 பொம்பளை சேரில் காலு மேலே கையில போட்டு பேசியிருக்குவார். பையன் நல்ல வயதேன், பிள்ளை நல்ல பிள்ளைதான், பல்லு எத்து பல்லு. ஏன் அதை வச்சு தேங்காய் தருக போறியா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அவங்க அப்படி அழகு இவங்க அப்படி அழகுன்னு சொல்லி அடுத்தவரை பெருமை பேசுவதை விட உனக்கு நீதான் அழகு, உனக்கு நீதாயா நல்லவன். ஆம்பளை மட்டும் கைதட்டியில பொம்பளையால் ஊற ஏத்தா கிருன்னே இருக்கிய. எதுவும் சிலிண்டர் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டியா? இல்லை புருஷனுக்கு சோறு ஓடலின்னு ஃபீல் பண்ணுறியா மேடம்? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு எங்கள் ஐயா கட்டில் படுத்து கிடப்பார். செம்பரியாடு மேய்ச்சிப்பட்டு யாரு கூடயா? அவர் கூட. கப்ளிங் ஓஸ் லாக். படுத்து கிடக்கும் போது எங்கள் அப்பத்தா அந்த கம்மா தண்ணியில் குளிச்சு விட்டு அரைப்பூடி மஞ்சளை பூசும். எங்கள் ஐயா மஞ்சள் வாங்கியே ஒரு வயக்காட்டை விற்றுருக்கார். மஞ்சளை பூசிக்கிட்டு மசுரை விரிச்சு போட்டு எங்கள் ஐயா காலை தொட்டு கும்பிடும். என்னைய சினையாக்க பிறந்தவனே, சாரி ப்ரோ, என்னைய துணையாக்க பிறந்தவனே, இன்னும் எத்தனை நீ கூட டச் பண்ண போறியோ அப்படின்னு கும்பிட்டு போய் தான் அந்த விறகு அடுப்பை பற்ற வைக்கும். இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிய. இன்னைக்கு புருஷன் பூரா போய் பொண்டாட்டியை கும்பிட்றேன். மேடம் எந்திரிங்க, பிரியா புவனா எந்திரி, பிள்ளைக்கு சோறாக்கு. அதுலேயும் சில பேர் தண்ணி அடிச்சு விட்டு நரம்பு தலைச்சி பூரா போய் பொண்டாட்டியை கேட்குறேன், ஒரு 200 ரூபா கொடுவேன், கையெல்லாம் ஆடுது, அது போடா வெண்டமைன்னு எத்துது. காலங்கள் அப்படி மாறிக்கிருச்சு. இன்னைக்கு விஞ்ஞான காலத்தில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டான். 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாசம், பெரியப்பா சித்தப்பா மாமே மச்சான் வருவாருன்னு ஊருக்கு ஒத்த பசு வரும். அந்த பஸ்ஸில் யார் இறங்கினாலும் நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்களே தீமண்டை வாங்கி தருப்பான்னு நம்மளாம் ஓடணும் டவுசரை போட்டுக்கிட்டு. இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிருச்சு. மொய் எழுதுறவேன் கூகுள்லே எழுதுறேன், பத்திரிக்கை வைக்கிறவன் வாட்ஸ்அப்லேயே வைக்கிறேன். எப்படி ஆகி போச்சு? இன்னைக்கு உண்மையான பாசம் இருக்கா? கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு வீடியோ கால் தான். எங்கள் வீடு வெள்ளை அடிச்சாச்சு, வீடியோ காலில் வாங்க. அதில் ஒரு ஆள் ஆடு மேய்ச்ச ஆள் ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆடு மேய்ச்சவன், ஐயா நம்ம ஆடு இன்னைக்கு கிடா குட்டி ஓட்டிருக்கியா? ஓனர் சொன்னார், டேய் கிடா குட்டின்னு முண்டை உனக்கு கண்ணு தெரியாது, வீடியோ கால் வச்சு கிடா குட்டி கவட்டுக்குள்ளே வைடான்னு இருக்கேன். இவன் போய் குட்டி அப்படி பிடிச்சிக்கிட்டு உள்ளே வச்சவன் இவன் டவுசர் ஓடலை. டவுசர் ஓடான்னு ஓனர் சொல்லியிருக்காரு, வேமா வந்தவனே காய் அடிச்சிடணும்டா, காய் முத்தி போச்சுடான் இருக்கார். ஐயா அது கொய்யா காய் இல்லையா, ஏன் காயின்னு சொன்னோடனே நீ வேலையை விட்டு வெளியே ஓடான்ட்டார். செய்யலாமா? அப்போ கொட்டையை அடிச்சுட்டாங்களா? எப்போ நீ மூடுப்பா மயிர் மேனே. ஒன்று கலை இலைமறைவா காய் மறைவா சொல்லுவேன், மொத்தத்திலே காய போட்டு அரைச்சிருவேன். இவன் பெரிய மசாலா தூரம் அரைக்கிற கம்பெனியில் வேலை பார்த்த வெண்ணமையே. கூகுள் ப்ளே பண்ணியிருக்காங்கண்ணே. கூகுள் பேவா? ஆமாண்ணே. காசை காணாமடா. கூகுள் ப்ளேண்ணே. கூகுள் பேயா? செல்வம் கொத்தனார் மீனாட்சிபுரம் அன்பு உறவு என்னுடைய அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ கோமாளி வேஷம் போட்டான், இந்த காஜை சம்பாரிச்சான், 4 பேரை போல் சொகுசாக இருந்தோம்னு நான் வாழவில்லை. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சோத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு அன்பாலயம் நடத்திட்டு வர்றேன். இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு காலத்தில் இந்த தர்மம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளையும் காப்பாற்ற ஐயா நீங்கள் செய்வீங்க. நீங்கள் நல்லா தானே செய்கிறீங்க. தமிழ்நாட்டில் என்ன செய்கிறான்னா செய்வனை நல்லா செய்கிறேன், செய்வனை செய்கிறேன். புது வண்டியை வாங்கி நைட்டு நிப்பாட்டியிருக்கேன், அது சீட்டுக்குள்ளே பார்த்தா எலும்பு சம்பளத்தை தெரிஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். அவன் வண்டி எடுக்காமல் அப்படியே போட்டு வச்சுருந்தேன், டிவி கட்டாமல் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வீடு கட்டும் போது எடுத்த வீட்டுக்காரு போய் டெய்லி பாண்டி கோயிலில் போய், அப்பாடா கொத்தனார் ராமசாமி வீடு கட்டினேன், நல்லா கட்டுப்பா,
3 மாடிக்கு 4 மாடி கட்டுறேன், நான் பாண்டி கோயில் போய் உனக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரேன், உனக்கு வந்து இது பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவாங்களா பங்காளி? ரொம்ப அடி வாங்கியிருப்பேன் போலையா என் தம்பி. அந்த வீடு கட்ட கட்ட டெய்லி நடந்து போக வீட்டை பார்ப்பேன். ஓ சீலிங் வரைக்கும் போயிட்டியா, ஒன்னே விட மாட்டேன்டா. கேரளாவுக்கு போன் அடிப்பேன், செய்வனை வச்சவனே வெட்டுறது மாதிரி எதா இருக்காயா? ஒரே ஒரு விஷயம், செய்வனை என்பது என்ன உங்களுக்கு விளக்குறேன். நீ செய்தது உனக்கே வந்து வினையா சேரும். அதனாலதான் செய்வனை என்றேன். எல்லாரும் அதை தெரிஞ்சுக்க. அத்தி கையை ஒடிச்சு விட்டாங்களே. ஒரு சாங்கு பாடுவோம், எக்கவை தரத்தினையும் முடிச்சிருச்சு. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலையும் வந்து வாரோம், நாங்க இருமடிய தலையும் வந்து வாரோம், அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரோம், நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம் ஐயப்பா. நெய் தேங்காய் கொண்டுக்கிட்டோம் வாரோம், நாங்க நெய் தேங்காய் கொண்டுக்கிட்டு வாரோம். நெய் தேங்காய் கொண்டுக்கிட்டோம் வாரோம், நாங்க நிம்மதியா வாழத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் ஐயப்பா. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை விராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகு மலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் நீ பப்புன்னு போடுவேன், நான் ஒண்ணுக்கு வரேன். ஒரு 1/2 hour பேசுங்க ப்ரோ. ஐயப்பன் முருகன் கருப்பேன் ஓம் சக்தி பராசக்தி வெட்டுடைய காளியம்மா மாஜானியம்மா. இந்த வத்தியா கிளம்பிட்டேன் இவெல்லாம். இந்த ஜாமியெல்லாம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறக்கு ரெவடியா? ஒரே ஒரு விஷயம், பெண்கள் எல்லாம் நீங்கள் ஓம் சக்தி பராசக்திக்கு மாலை ஓடுறிய. சமீபத்தில் நான் தான் சொன்னேன், ஓம் சக்தி பராசக்திக்கு மாலை ஓட்டு பொம்பளை குத்தாட்டம் போட்டு போகிற என்னைக்கு ஆத்தாவை முதுகுல வேலை எடுத்து குத்த போகுதுன்னு சொன்னேன். ஒரு பெரிய நீல பசா கவுத்தி விட்டு அம்பிட்டு பொம்பளை சேர்த்து. இதில் என்ன காரணம்னா, நம்ம எதுக்கு போனோம், எதுக்கு மாலை ஓட்டான்? நம்ம கஷ்டத்தை நீங்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், மற்றவர்களை போல நம்மளும் நல்லா வாழணும்னு ஒரு மனதோடு தானே மாலை ஓட்டேன். மொத ஓம் சக்திக்கு போகும்போது இந்த டிரைவர் 4 வீலையும் எலும்புச்சம்பளம் வச்சு ஸ்டேரிங்கில் ஒரு எலும்புச்சம்பளத்தை வச்சு அவன் குலசாமியை நினச்சி எல்லா பொம்பளையாலும் ஆம்பளையாலும் ஓம் சக்திக்கு மாலை ஓட்டிருக்காக நல்லபடியாக கொண்டு போய் மேலுமருவத்தில் சேர்த்துருப்பா. என் மோட்டாரேன்னு கும்பிட்டு விழுந்து சூடத்தை பற்ற வச்சு வண்டி எடுக்கும்போது கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மா. இந்த பாட்டு எது எப்போன்னா ஊர் எல்லையை தாண்டுற வரைக்கும். ஊர் எல்லையை தாட்டி கொஞ்ச நேரம் மாரியம்மா பொம்பளை போய் ஏய் மாரியம்மா அதெல்லாம் தேவையில்லை, நங்குன்னு குத்துற மாதிரி பாட்டு போடு. அவன் இந்த பாட்டு வேணாமா சக்தி, வேண்டாம், கட்டிப்பூடிடா, ஆளுமா டோலுமா தாத்தா தாத்தா பொடி கொடு, இதை போடு, இல்லைன்னா உனக்கு வாடகை கிடையாது வீட்டுக்கு போயிருன்றது. அவன் பொழப்ப பார்க்கணும்னு குத்து பாட்டு போட்டோடனே பொம்பளைய போய் அவன் முன்னாடி டிரைவர் முன்னாடி ஆடலாமா, இந்த சச்சக்கு அவன் பார்க்குறேன். என் பொண்டாட்டியை விட்டு 7 நாள் ஆச்சு, இந்த முண்டையை நம்மளை கொண்டு வருவாள் ஓலை அப்படின்னு. சிரிக்காதையே,
சிந்திச்சு பார்க்கணும், சிந்திக்க வேண்டும். ஏன்னா நின்று பேசக்கூடிய நானும் பரம்பரை கோடாங்கி வாரிசு. நாங்களாம் சாமி அப்படி தத்துரமாக நில்லுன்னா நிற்கும். சாமி இல்லாமல் இவ்வளோ தூரத்து நான் பேர் வாங்கல. நான் இந்துக்கள் கலாச்சாரத்தை தவறாக பேச இந்த ஊருக்கு நான் வரலை. எல்லாருமே இன்னுமே போகிற காலத்தில் ரொம்ப பயபக்தியோடு கவனமாக போங்க. மற்ற பெண்கள் ஒரு தடவை பேர் தப்பு பண்ணாலும் பெரிய பொம்பளையை போகிறவங்க அதை தட்டி கேளுங்க. ஆத்தா சொல்கிறத மட்டும் செய்யுங்க. இன்னைக்கு பசை கவுத்தி விட்டியில அதில் உயிர் சேதான்னா எத்தனை குடும்பங்களை இழக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கைதட்டலாம் உறவுகளே. நோட்டீஸ் பாயிண்ட். நீ தான் சாச்சதுக்கே காரணம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று விசில் அடிச்சிருக்க, சாச்சிட்டேன். இரு, பொறுமையா தட்டு. ஏன் பொங்குது உனக்கு மட்டும்? எனக்கு பொங்க தெரியாத இருந்தே. ஆம்பளைய மாலை ஓட்டு போகும்போது பார்த்துருக்கல ஆத்தா? நீ போகும்போதே முருகனுக்கு போயிட்டு வரேன். சரிங்க முருகா, சென்று வாருங்கள். வரும்போது தாலி கயிறு வளவி உங்க மயனுக்கு மண்ணல்ற மாதிரி சேச்சிப்பி, சின்ன பிள்ளைக்கு கிழுக்கு, பேத்திக்கு கொலுசு, வரும்போது முந்திரி பருப்பு, பஞ்சாமிரத டப்பா 70, கழுக்கண்டு அது இதுன்னு சொல்லி விட்டுரு. அவன் கொண்டு போகிறதே 600 ரூபா. அவன் பாவம் வண்டியில் போகும்போதே புலம்புவேன். 600 ரூபா தான் இருக்கு. வரையும் பூரா ஆப்பிளையும் பிஸ்கட்டையும் கொடுத்துட்டாக்கி ஒரு மூடை கிடக்கு. இதை வச்சு நான் என்ன பண்ணேன் முருகா அப்படின்னு அழுதுகிட்டே அவன் போறேன். நீ லிஸ்ட்டை போட்டு விட்டுருக்க, பெரிய சடங்கு வீடு மாதிரி இந்த தண்டியா. ஆண்கள் நிலையை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் தன்னுடைய மனைவி பிள்ளை பெத்ததாயுதப்பன் அத்தனை பேருமே பட்னியா இருக்கக்கூடாது என்று ஒருவேளையாவது பட்னியா இருந்து அந்த காசை மிச்சம் பண்ணி கொடுக்கக்கூடியவன் தான் இந்த ஆண்மகன். இது பொம்பளை ஊர நினைக்குது. ஏமே ஒழுங்கா பொழைக்கிறேன், பூரா போற ஏன்ட்ட வந்து மிஞ்சிய கலட்டுறானடா அப்படின்னு நினைக்கிற. ஆத்தா உங்க வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கிறாரு, அதை கூட நீ ஏத்துக்கத்தா. தண்ணி அடிக்கிறாரு, சீரட் அடிக்கிறாரு கூட ஏற்றுக்கலாம். அதெல்லாம் முத்தம் கொடுக்க விடலாம். கணேஜி போயில போட்டவங்களை மட்டும் முத்தம் கொடுக்க விடாது. கணேஜி போயில போட்டுக்கிட்டு உதட்டில் ஒதுக்கிட்டுன்றேன். சிறு நாய் பீ வாட வரும், நாசமா போக. சி முதல்ல போட்டது நீங்க தானே ப்ரோ. சீனு அங்கே குளுக்குறீங்களே எப்படி? மிருதங்காரே 1.5 கிலோ வெத்தலையை திங்கிறான். மொச்சக்குன்னு சல் போட்டு உரத்தை தின்றது மாதிரி. எவன் குடி கட்டான்னா உனக்கு வெத்தலையை திங்கன்னு வாட்டர் கேனில் துப்பணும், புளிச்சுன்னு. அதை துப்பி ஒரு நாள் மேடைக்கு பக்கத்தில் வைக்க ஒரு பையன் சரியான போதையில் வந்தவன். சிவப்பு கலர் இருந்திருக்கு. இங்கே வர்றா சருப்பத்துன்னு எடுத்து குடிச்சு விட்டேன். குடிச்ச உடனே இந்த ஆள் அது சருப்பத்து இல்லை வெத்தலை எச்சின்னு சொல்ல உடனே அவனுக்கு வெட்டி இழுத்து 108 வந்துருச்சு. வியா வியா வியான்னு நாடகத்தை நிப்பாட்டி உடனே வச்சு நாசமா போக. அடே குண்டு முண்டை, என்ன சிரிப்பு? இரவு பகல் பாராம இன்னைக்கு உலகத்திலே 2ஆம் இடம் யாருன்னா தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா 2ஆம் இடம். எனக்கு அதிக நண்பர்களே காவல்துறை தான். ஏன் எம்கேஆர் ஏன் அப்படி பேசுறாருன்னா, நாளை பொண்ண போவாரு, ஹெல்மெட்டு போடாமல் போனாலும் விட்டுருவாங்கன்னு பேசுறான்னு நினைக்காதீங்க. கிடையாது, நான் சரியாக இருக்கிறேன். என் அன்பு உறவுகளே, மது அருந்து விட்டு நீங்கள் 2 வீலரில் போவேணா. மாதிரி போயிட்டு ஐயா நேற்று குடிச்ச வாடங்கய்யா. ஆமாங்கய்யா, பீருதே சாப்பிட்டேன், இப்போ வேலை கிடையாதுடியே. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். மிஷினில் அடித்தா 10,000 ரூபா. அப்படித்தான் ஒரு டிவிஸ் பெட்டி வச்சிருக்காள். ஃபைன் மட்டும் 70,000 இருந்திருக்கு. இவன் விற்க போயிருக்கேன். உன் டிவிஸ் பெட்டி 5 ரூபாய்க்கு தான் போகுன்னு சொன்னோடனே அங்கே எரிச்சிட்டேன் வண்டியை. ஒரே ஒரு விஷயம், வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்து கொண்டு சாலை விதிகளை நீ பின்பற்றி சென்றால் காவல்துறை அதிகாரியை ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே. வாங்க எல்லாரும். அதே மாதிரி நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா ப்ரோ? ஆம்பளையால் போகும்போது 3 பேர் போனாலே இறங்கு. 3 பேர் எங்கே போகிற, லைசன்ஸ் இருக்கா, வாயை ஊது சொல்லுவாங்க. நீ அதுவே உன்னுடைய பெத்த தாயோ உன்னுடைய மனைவியோ உன் குழந்தையை ஏற்றிட்டு போ, நடு ரோட்டில் நிப்பாட்டி காவல்துறை அதிகாரி ஐயா விசாரிப்பது இல்லை. இது முற்றிலும் உண்மை. ஏன் இவன் செய்த தவறினால் இந்த தாய்மார்களை நடு ரோட்டில் வைத்து விசாரிப்பதை என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள் காவல்துறை அதிகாரி ஐயா. ஒத்துழைப்பு கொடுங்க அன்பு உறவுகள். பயப்பட தேவையில்லையா ஐயா? இப்போ கரண்ட் புல்லு கட்டலைன்னா என்ன பண்ணுவேன்? ஈபியா தம்பி நோனி அந்துவோங்க. கரண்ட் புல்லு கட்டலைன்னா பீஸ் கட்டையை பிடிங்கிடுவாங்கன்னு ஓடுறே இல்லை. அதே மாதிரி
நீ அவதாரம் கட்டணும் பயந்துக்கிட்டு முதல்ல ஹெல்மெட் போடணும். அதில் சில பேர் போன உடனே காவல்துறை நடிக்கிற நடிப்பை பார்த்துருக்கேன். பிடிச்ச சோரில் அப்படி இறங்கி கையில அவுத்து விட்டு, எங்கடா உடனே லைசன்ஸ் இருக்கா? இல்லைங்கய்யா. ஏய் ஹெல்மெட் எங்கடா? எரிஞ்சுங்கயா, நேற்று சின்ன பிள்ளை உடச்சி பிடிச்சிங்கய்யா. எங்கே ஓர? தண்ணி அடிக்கத்தான் டாஜ்மார் கடைக்கு போவேன், சமாளிப்பேன் பாரு. பொண்டாட்டி மாசமாக இருக்காயா, பிள்ளை பரண்டு கிடக்காங்க. சரிடா போடா அப்படின்னு சொன்னால் பறிச்சுட்டு சரக்கு போட்டுல. சில பேர் முதல்ல அவதாரம் கட்டுறவன் அன்னைக்கு பூரா நிம்மதியாக தூங்க மாட்டேன். போய் ஒரு 200 அவதாரம் கட்டிட்டான்னா பாலத்திலே உட்காந்துக்கிருவேன். யாரும் அங்கிட்டு கிராஸ் பண்ணாலும் சிக்னல் காமிப்பேன். ப்ரோ எங்கே? நான் இங்கே மளிகை ஜாமான் வாங்க போகிறேன் ப்ரோ. இன்னைக்கு மளிகை கடை லீவு, வீட்டுக்கு போயிடுவேன். அப்படி ஒருத்தன் 50ல் வந்தேன் ப்ரோ. ஒருத்தன் 150ல் வந்தேன் பாரு. ப்ரோ ப்ரோன்னு கத்துனே, அவனு கேட்கல. ப்ரோ ப்ரோன்னு சொன்னேன். விட்டுட்டேன் சீமக்கர். விட்டு டயர் ஒரு பக்கம், இன்ஜின் ஒரு பக்கம். அவன் பார்த்தா வேலைக்கு மேலே வரத்து கிடக்கேன். பெட்டில் சேர்த்து குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் போய் விசாரிக்கிறேன், நல்லா வண்டி ஓட்டுவேடா, எப்படிடா விழுந்த? நல்லா தாண்டா வந்தேன், எவனே தெரியல. மட்டே காமிச்சியா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போன்றும் மெய்யானியே. ஏ தென்பாண்டி ஏ ராமேஸ்வரா, அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசம் இங்கு நம்மள்களா. ஏ தென்பாண்டி அட திருமங்கோலா, அட தாண்டி போனா, அட காரியா வெட்டி, அட திருச்சூலியா, அட பாத்தியனூர், ஏ பரமக்குடி, அட தாண்டியாச்சு, ஏ சத்திரக்குடி, ஒரு டோல்கேட்டா கப்பி தூக்கிருச்சு. ஏ நேரா போனா, ஏ 4 ரோடு இடது பக்கம், அட போக வேணாம். ஏ நேரா போனா, ஏ பாம்பன் பாலம் இறங்கியாச்சு. ஏ இடது போறா, ஏ அப்துல் கலாம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா. ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள். இந்நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் இல்லையோ, தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கனகிவினான் தமிழக மண் மீது புகழ்த்துவினான். விண் மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரா, அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா. அட தமிழகத்துக்கு அட பெருமை சேர்த்த ஒரு தங்க மகன் அவர் தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி
மீனாட்சிபுரம் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கிருஷ்ணசாமி சார்பாக 501. இதுதாயா உண்மையால தமிழனுடைய பற்று. இவ்வளோ நேரம் காசு கொடுக்காம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்காக கொடுத்தவாரு. நீ தான்டா டிரைவர், நீ தான் எங்கள் அண்ணன். நீ நல்லா இருக்கன்னு இன்னொரு 500 விடுவேன். ரவுண்டாக இருக்கட்டும். பெட்ரோலை விலையை ஏற்றி விட்டாங்க, வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. என் டிரைவர் ஏற்கனவே பாவன் ட்ராயக்டர் ஓட்டினவன். உழவு காட்ட கண்டா 4 சாலை அடிச்சு தான் கொக்கியை தூக்குறேன். நான் என்ன செய்வேன்? என்கிட்டாவது அல்லுங்கடா. ஒரு ரவுண்டு போய் பிப்பாயிட்டு கூட அடிச்சுட்டு வாங்க. என்னதுப்பா பேர் சொல்லாமல் 200. அப்போ 500 வாங்க வேண்டியதானே? இன்னும் 500 தான், 200 செல்லாது. 500 வந்துருச்சுல. ஏன்னா காசுக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் நகைச்சுவைக்காக பேசுவேன். காசுக்காக ஊழ கும்பிடு போடவும் எம்கேஆருக்கு தெரியாது. காசை நான் பேப்பராக பார்க்குறேன். ஏன்? இந்த பணம் மற்றவர்களை பசிய போக்க உதவும் என்பதற்காகத்தான் இது தேவைப்படுது. தவிர ஆடம்பர வாழ்க்கையோ கோடீஸ்வரன் ஆகவே இந்த பணம் தேவையில்லை. அன்பு உறவுகளை இதான். போன வருஷம் நாடக ஆடி 41 லட்சத்துக்கு வீடு கட்டி 4 குடும்பத்துக்கு வச்சுருக்கேன். இங்கே சும்மா கிடையாது. ஏன்? காசு எல்லாரும் சம்பாதிக்கலாமியா? காசு நிரந்தரமா? நீ என்னதான் காசு கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடைசியில் செத்து கிடக்கும்போது இந்த பாடி எப்போ தூக்குவீங்க? அவன் பாடி ஆயிடுவேன். அதே மாதிரி மனைவி மயனுக்கு நீ சம்பாரித்து வச்சின்னா கடைசியில் கஞ்சிக்கலாம தான் தெரிவேன். உனக்கு எவ்வளோ தெம்புக்கு முடியுமோ, இந்த வாழ்க்கைக்கு உனக்கு எவ்வளோ பசிய போக்க அந்த பணம் உதவுமோ அதை மட்டும் சேமித்து வைத்திருங்கள் என் தாய் தகப்பங்களே. இன்னைக்கு சொல்கிறேன், பிள்ளை வாப்பேன் மக வாப்புன்னு நினச்சிச்சுன்னா கொலை அத்துருவாங்க. அந்த மோதிரத்துக்கு 5 உள்ள அடிச்சுக்கிறது. பணத்தை தூக்க போகிறாங்க. ஆத்தா செத்து கிடக்கு. 4 பிள்ளைய பொம்பளை பிள்ளையப்பா. தூக்கும் போது பொம்பளை பிள்ளை சொல்லுது, தூக்கி அடக்கம் மட்டும் சரி, எரிச்சாலும் சரி, மோதிரத்தை கழட்டுங்க, வரல அறுவாலை எடுத்து வெட்டுங்க, இந்த மோதிரம் எனக்குத்தான், நான் தான் மூத்தவ அப்படின்னு சண்டை ஓடுறாங்க. அதே மாதிரி சொத்தை பிரிச்சுக்கிட்டு எரிடா, சொத்தை பிரி, டேப்பை பிடிச்சி அளக்குறேன் போதையில். பெத்த தகப்பன் செத்து கிடைக்கேன், மயம் அழுகவே இல்லைந்தா வர்றேன் பூரா கையை பிடிக்கிறேன். இவன் இப்படியே இருக்கேன். 12 மணி ஆனவொடனே ஒரு கோட்டரை போட்டவொடனே மேலே ஏறுறேன். எங்கள் அப்பாவை குழுவாட்ட விட மாட்டேன். இவன் முண்டமா நின்றுக்கிட்டு. என்ன உலகம்? இந்த உலகம் அப்படி இருக்கு. இந்த உலகம் எப்படி உலகம்னா, போராமை நிறைந்த உலகத்திலே போட்டி போட்டு வாழ தெரிந்த ஒவ்வொரு தமிழனும் பிழைத்துக் கொள்வான். நம்மளை போறான் நீ வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்க வேண்டியதான். அதனால என்ன சொல்ல வரேன்னா, கருப்பனை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டும். எல்லாரும் சொல்றிய ஊருக்கு ஒரு கருப்பு சாமி இருக்கே, இந்த கருப்பு சாமி ஊருக்கு வந்துருச்சா? கிடையாது. இந்த கருப்பை எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது பிறந்தது எந்த ஊர், எந்த நாடு, எதுக்கு கருப்பை வரலாற சொல்லி நிப்பாட்டா போகிறேன். உண்மையிலே இங்கே கருப்பேன் சாமி துடியாக இருந்துச்சுன்னா அப்படி குதிச்சு வரும். அப்படி குதிச்சு வரும்போது பொம்பளை ஆளுங்க என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டு சாவியை இடுப்பில் சொல்லி இருந்தால் இன்னொரு பொம்பளையில கொடுத்துரு, செல்ஃபோனை கொடுத்துரு. ஆம்பளை ஆள்லாம் செய்தி விடி கணேசி போயெல்லாம் கொடுத்து விட்டு ஆடு. அன்றைக்கெல்லாம் செய்தி விடி முடிஞ்சு வச்சுன்னு உள்ளே வந்து ஒரு ஆள் மண்டி ஓட்டு அழுதுகிட்டு இருக்கேன். பீடி முடிஞ்சு வச்சு 2 கட்டு வாங்கித்தேன். நான் என்ன பெட்டி கடையாக வச்சுருக்கேன். அதனால எக்கோ வைங்க. ஒரு மாதிரியை போகிறத பார்த்தா கருப்பு இறங்குமாடா. மாடு புடி மாடு ஒன்றுக்கு நெருக்கிச்சு. பேம்பஸை மாட்டிட்டு வர சொல்லு. ஹலோ, எல்லாருமே இதை மட்டும் கவனமாக கேளுங்க. ஒரு மனதோடு வேண்டுங்க. சாமி நீங்கள் நாடகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சாமி வீட்டில் நிற்கும். நான் பரம்பரை கோடாங்கி. அதனால் அமைதியாக இதை மட்டும் கவனிங்க. வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி, 6ஆம் பலி கோட்டை அடையலாயிரம் பண்ண, மேற்கே மலையாளம் மலையாள நாடு, அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அந்த மலையாள நாட்டு மக்க அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அரசனுக்கு என் சண்டாள போய சாமி ஒரு தொட்டி கட்ட மறுக்கிற, உனக்கு கண்ணு இல்லையா கண்ணு இருக்கா என்று கதறுதுடா மலையாள சீமை. முப்போகம் விளையுது, மக்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாராகுது மலையாள சீமை.
அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மடிப்பிச்சையா தாடா என்று சொல்லி கேட்கும் காலம் அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளைய நான் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வார்த்தையானா இந்த 59 உள்ள முகவிங்கி போகும்டா அப்ப மனது கேட்காம 60 உள்ளையும் தார வார்த்தேன் காசி விஸ்வநாதன் இந்த 60 உள்ளையும் மலையாள நாட்டுக்கு வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாட்டு மக்கள் 60 பிள்ளையும் இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது அங்கே பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கெல்லாம் சாகுது மக்கள் எல்லாம் பஜில பட்டினில வாடுது கருப்பு அப்ப மலையாளத்து அரசே அதிகாலம் ஐயாக்க உள்ள காலம் நம்ம கிழவங்காலத்துல இப்படி ஒரு பஞ்சம் வந்ததில்லை இந்த பஞ்சம் வர காரணம் என்ன அப்ப என்ன போல கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும் அங்க பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலு பண்ணி அதிகால 5:30க்கு மண்டும் குறி பார்க்கிறேன் மலையாள நாட்டுல அந்த கோடாங்கி சொன்னானா இன்னைக்கு 60 உள்ளையும் வளர்த்தையடா மலையாள நாட்டுல அந்த 60 உள்ளைய உருமாறி ஒத்த புள்ளையா நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா இது ஆளுயர வெங்கடா துள்ளுடா இந்த கருப்பு ஜங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இனி இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள அடைச்சிட்டாண்டா மலையாளத்தாயன் கருப்பனை அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அங்கே அக்கினி காத்தா வீசுது அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சி குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாட விட்டு மலட்டாட்டு தண்ணியில அந்த மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தன்னந்தனியா ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லைன்னு என்னைக்கு நாட்டுக்கு அனுப்புது நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் நான் உக்காரு அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களை அழகு மலை வனக்காட்ட மந்திரவதி கொள்ளை அடிக்க வரும் காலம் மலட்டாட்டு தண்ணியில வந்த கருப்பம் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாய் கருப்பா ஆதி நலையில இந்த சுரக்காப்பட்டி கிராமத்துல நம்ம முப்பாட்டே ஆண்ட காலம் கிழக்கு நாடு போய் இந்த சுரக்காப்பட்டி நம்ம முப்பாட்டே கிடமாட்டு கண்டு வாங்கி வராக அப்ப நம்ம கிளவி சொன்னுச்சா தொத்த கண்டை வாங்கி வர கிளவா இந்த கண்டை என்ன செய்ய போற அப்ப முப்பாட்டேன் சொன்னார் அந்த சுரக்காப்பட்டி பாட்டேன் இத நான் கோயில் காலையா வளர்க்க போறேன் கண்டு வளருது சுரக்காவட்டியில காவாறுதுடா நம்ம கண்டு
மாடு பெருசாக நம்ம சுரக்காப்பட்டி கிழமை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மாடு கொண்டு போறேன். மாடு கொண்டு போகும் போது இந்த ஊர் மக்களை கூப்பிட்டா இந்த மாடு என்னடா பாய போகுது, நான் வரல நீ வரலன்னு சண்டை போடும் காலம். அப்போ ஒத்த கைத்துல சுரக்காப்பட்டி கிழவே மாடு கொண்டு போறாரு. அப்ப கிளவி சொன்னுச்சான், மலையிட்ட என் கணவர் மாடு கொண்டு போறாக, இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போற. அப்போ வலது கொம்புல கருப்போனட்டா, இடது கொம்புல ஐயனாரம் அட துமுள்ள நிக்கிறான்டா நொண்டி சாமியே. வேட்டு பறியுது அலங்காநல்லூர்ல இந்த சுரக்காப்பட்டி கோயில் மாடு 600 மாடா நிக்குதுடா. மாடு சோறுது, நம்ம சுரக்காப்பட்டி பாட்டனும் பசியில மயங்குறேன். மூக்கன கயிற அவுக்குறேன். இந்த சுரக்காப்பட்டி சாமி மாடு வாடிய தாண்டுது. நம்ம சாமி மாடு வலது கொம்ப சாக்கிது, இடுப்பு முறுக்குது. இந்த சுரக்காப்பட்டி கோயில் மாடு இடது கொம்ப சாக்கிது. அப்ப தொட்ட எதிரிக்கெல்லாம் குத்து விழுகுது. அப்ப புடியாரே சொன்னானா, இந்த சுரக்காப்பட்டி கோயில் மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா புலந்து நிக்குதுடா. நீதி தவறுனியா இல்ல முப்பாட்டும் கட்டி காத்த சாமி நீதி தவறுனியா? என் கட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை வீரரிக்க விட போறியா? வீரம் பத்தலே, இந்த சுரக்காப்பட்டி சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. கொஞ்சம் முகத்தழகு குறுக்கிய அதிகாரி என்னைய நாடு ஒரு பேரு வாங்க வச்சு என் கலிஜரி காளி முனியையா எந்த குதிரைடா உன் சொந்த குதிரை? முனியையா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. இந்த சுரக்காப்பட்டி சாமிய கூட்டிக்கிட்டு வாராண்டா காளி முனியையா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா, சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா, சாஞ்சாடும் விச்சருவா கருப்பே விச்சருவா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா, விளையாடும் கருப்பே விச்சருவாடா. கருப்பு வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா, சாஞ்சாடும் விச்சருவா கருப்பே விச்சருவா. வெள்ள நல்ல குதிரையரி சுரக்காப்பட்டி ஐயனாரே, நீ விளையாட நேரமாச்சு என் மதுரை பாண்டி முனியத்திரி. வெள்ள நல்ல குதிரையரி கருப்பா குதிரையரி, ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா. ஒத்த காலு சப்பானியா அட சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா. ஒத்த காலு சப்பானியா கருப்பே சப்பானியா, ஒரு காலு நொண்டியடா உனக்கு நொண்டியடா. நாட்டு மக்கள் மகிமை அறியன, நீ இந்த ஊர்ல வீரமா இருக்கேன மக்கள் எல்லாம் ஓ வீரத்தை அறிவேணும். எதுக்கு வைக்கப்படுற ஆறாட்டா? ஓடி வாடா ஐயா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா, ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா குதிச்சு வாடா. காலுக்குத்தான் சலங்கையிட்ட என் பொண்ணாத தர்ம முடிய காலுக்குத்தான் சலங்கையிட்டா கருப்பே சலங்கையிட்டா, பின்னருதடா பின்னருவா கருப்பே பின்னருவா. குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பே தண்ணி வச்சா, முருதடா உன்னருவா கருப்பே உன்னருவாடே. குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பே தண்ணி வச்சா, நிமிர்தடா பின்னருவா கருப்பே பின்னருவா. 1000 குட்டியடா
ஓடி வந்துட்டாடா எங்க கருப்பு வர தந்துட்டாடா தங்க கருப்பு கருப்பு சொரக்காவட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா உஜ்ஜயினி மகா காளியம்மனா காளியம்மி தத்துரூமா இருக்கிறாள் ஐயா சொரக்காவட்டி மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா சொரக்காவட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா உஜ்ஜயினி மகா காளியா காளியம்மே தத்துரூமா இருக்கிறாளையா இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையா ஐயா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா கள்ளிஜரி காளி முனியந்தா கள்ளிஜரி காளி முனியந்தா உடமரத்தை விட்டு சொரக்காவட்டி கருப்பனை பார்க்கத்தானே நிற்கிறானையா சொரக்காவட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத கருப்பனையா கருப்பே தத்துரூமா இருக்கிறானையா சொரக்காவட்டி மக்களை எல்லாம் காக்குறானையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா சொரக்காவட்டிக்கு வந்துதான நேரம் ஆச்சியா சொரக்காவட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா கொள்ளாத ஐயனார் ஐயா ஐயனாரு தத்துரூமா இருக்கிறான் ஐயா முனியனை கூட்டித்தானே நிற்கிறான் ஐயா இங்கேதானே நிற்கிறான் ஐயா சாமி ஊரா இங்கேதானே நிற்கிது வாரையா என்ன கருத்திலும் புனலக்குடிய மதிமரியாதைக்குரிய விருதுநகர் மாவட்டம் அத்திராப்பு வட்டம் சுரக்காவட்டி கிராமத்திலே பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ உஜ்ஜயினி மகா காளியம்மன் திருக்கோவில் இந்த புனிதமான திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரும் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பக்கத்தூர் கிடையாது எட்டவத்தூர் கிடையாது அறந்தாங்கி அருகாமையில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சமொழி பேசுகிற அஞ்சுதம் தனக்குத்தானே அற்புதமான தனி பாணிய வகுத்தரும் துவரங்குறிச்சியை சேர்ந்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திறமையான ஒரு பாடகர் பேச்சாளர் என அன்பு அத்தான் புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்று உங்க அன்பு பெற காத்து கொண்டார்.
வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக சுரக்காப்பட்டி கிராமத்தார் சார்பாக மலர் மாலை அணிவித்து வெள்ளத்துண்டை அணிவித்து பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துறாங்க. கலர் துண்டு எடுக்கணும். போ இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னடை மலர் மறையும் போட்டப்படுகிறது. இங்கே லகுடாக நடித்து கொண்டிருக்கின்ற சட்டி கலப்பை ஓனர் மகன் பிறைத்தினி பையமகன் TR மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். சுரக்காப்பட்டி கிராமத்தார் சார்பாக மிருதங்க நத்திந்து அண்ணன் கோயிலப்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தி எங்கள் அண்ணன் AK அருள் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள். சுரக்காப்பட்டி கிராமத்தார் சார்பாக தாளமித்து கொண்டிருக்கும் அந்த பேரை சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நீல கண்டேன் என்னத்த கவாட்டுக்குள்ள கண்டானோ மருதமணி போகிற மாதிரி உள்ள வாமாப்பில் இருப்பார். போயிடாதீங்க, ஜிம் பண்ணுவார். மைசெட் ஒலி ஒலி அமைப்பு கணேசன், வடக்கத்தி ராஜா கணேசன் 2 பேரும் மேலே வாங்க. என் தங்கங்களே, உண்மையிலேயே என் தம்பி மைசெட்டு ஐயா, நீ ஒன்று பேசு, நீ பேச உடனே நீ பேசுனே. எனக்கு அண்ணன் மூத்த வேண்டியதேன் பேசு. சுரகாப்பேட்டை பத்தியா உனக்கே இங்கே வச்சிருக்காங்க பாரு. சுரகாப்பேட்டை உச்சினிமகா காளியம் கோவில் கும்பாஷ்டமி முன்னிட்டு நடைபெறும் திருவிழாவிற்கு மைசெட் அமைத்து கொடுத்த சுரகாப்பேட்டை வடக்கு ராஜா மற்றும் கணேச ரேடியோஸ் உரிமையாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை நம்பி கொடுக்கிறோம். வடக்கத்தி ராஜா ரேடியோஸ், கணேஷ் ரேடியோஸ், புறக்காய்பட்டி. இதாயா ஒற்றுமை. 2 பேரும் உள்ளூர் தானே. எதுக்கு மைசெட்டு தனியாக பாடுவேன் ஐயா. அது செல்லு எடுத்துக்க, ஊராக போட்டு விடு, உன் விளம்பரம் புருன்னு இருக்கும். ஏய் நிஜமாத்தேன். அவன் எப்போ வருவானு எனக்கே தெரியாது. அது வர்ற நேரத்துக்கு இப்போ வந்துடும். பாம்பு பண்ண வேணாமா, சிரிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவார். மதிப்புக்குரிய காவல்துறை மைசெட்டு வடக்கத்தி ராஜா ரேடியோஸ், கணேஷ் ரேடியோஸ் 2மே ஓனர் அவர் தானே. அண்ணன் தம்பியா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் பாசிங்கர கண்டாளி மைங்களா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாம கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் வடக்கத்தி ராஜா கணேசன் மைசெட் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக வடக்கத்தி ராஜா கணேசன் பிறந்து வந்த ஒண்ணுக்கு ஒன்னா. இப்படி பாடினாத 150 தருவின்னு பார்த்தா தரவே இல்லையே. அப்படி இருட்டி அப்படியே நீயே 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 வச்சுக்க. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி சுரக்காப்பட்டி கிராமத்தார் சார்பாக பணிவுடன் அழைக்கிறார். ஐயா வரும்போது லத்தியை கொண்டு வாங்க. ஒரு 2 பேர்த்த புழக்கண்ண மோத்தாம வைறாங்க. துப்பாக்கி எடுத்து சுடுங்கய்யா. கேச என் மேல போடுங்க. என்னடா அவனுக்கு டேய் வெதர்ல எறும்பு அடிச்சு பிடிச்சா நல்லா தேர்ந்தேன். அவனா இருந்துச்சு இப்படி இப்படின்றான். நண்பன் யூடியூப் எடுத்துக்கொண்ட அன்பு தம்பி, நீங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் நாடகத்தை ரசித்து சிரித்து இன்னைக்கு ஒன்று சேர காரணமே என் தம்பி தான். ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாருமே. அது பத்தியா என் தங்கச்சி ஊரா கைதட்டுதுப்பா. இந்த ஒரு பேர் போதுமடா போதுமடா ராசா. முருகனுக்கு பதிலாக என்னுடைய மேனேஜர் நரேன் பெற்றுக்கொள்வார். வாங்க நரேன். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். அன்பாலயத்தில் என்ன செய்ய மயிரை புடுங்க என்ன நாட வேணாம்ட்டாங்களா. பந்தல் அமைப்பு ராமர் பிரேம்குமார். இது அண்ணன் தம்பி தானா? இதுக்கு பாட்டு கிடையாது. போ மாமி வச்சுனா என் மாமே ஒரு நான் மல்லிய பூ கொடுத்தேன். அடே வாசிங்கடா. வேணாம் வேணாம், எலி குறுக்க போயிடுச்சு. வேணாம். எந்த தம்பி யாரு? தம்பி பந்தல். உண்மையிலே தம்பி
அருமையா பந்தல போட்டிருக்கு. பண்ணு நீ பேரம்பேத்தி காலத்துக்கு பொழைச்சிக்கிறவடா. இந்த துணி என்ன எத்து போக போதா? கிடுக்கா எங்கன ஓட்டிருக்கேன், எங்கன ஓட்டாலும் நல்லா குழி தோண்டி போடு. என்ன நீ போக மாட்டியானே? எங்க ஐயா ஊர் நாட்டம் ஐயா. ஐயா வாங்கய்யா. எங்க ஐயாவுக்கிட்டே செய்யணும் காசு நீங்க தானே வச்சிருக்கிய. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அவர் நமக்கு மாமா. அப்ப நீ எனக்கு பங்காளினா என்ன வேணும்? நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையும் ஐயா, இந்த நாலு மலை விளையும் ஐயா. அதுக்கு நீர்மலை அடி அடிச்சான் பாரு. நீ தாண்டா டிரைவர், உன்னே தாண்டா வண்டி ஓட சொல்ல. எதுல விட்டு? வாயில. நன்றி. வெள்ளி செவ்வாய் டெய்லி 5 தடவை பண்ணுங்க. என்ன வாயிலையா? ஆறுமுனிய கலையரசு அன்புறவர்களே, நான் எங்க அண்ணன் தம்பி போலதான் உங்கள்கிட்ட விளையாடுவேன். எங்க பக்கமலமா அப்படித்தான், எங்க அண்ணன் தம்பி தான். ஏதோ இந்த ஒருச்சா வயிற்றுக்காக உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கணும்ன்றக்காகத்தான் பேசுவேன். மனசுக்குள்ளே வச்சிருக்கவே அவன் நல்லவன் கிடையாது. வெளிப்படையா பேசுறவன் தான் நல்லவன். எங்க அண்ணன் தம்பி அப்படித்தான். அண்ணி சென்னையா இருக்கு உள்ள பிரச்சனை. ஏன்டா ஏவாயி அவசாரி வாயிடா. செய்தி வீடு 2 ரூபா. மீனாட்சிபுரம் சுப்பையா மகன் கருப்புசாமி 500, சுரக்காப்பட்டி ராமன் சத்யா 1000. எங்கடா காசு? ஏய் நரேன் சார், காசு சட்டிக்கில வச்சிருக்கேன் சார். விலங்கா பையன். ஆட்டுக்கு எங்கள் அப்பா போய் தவிடு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அவன் கோதுமை தவிடுக்கு பதிலாக அரைச்ச தவிடு வாங்கிட்டு வந்து இப்போ சென்னையா நிற்கிற ஆடு முக்கிட்டு தெரியுது. பிறகு பையன். இந்த அமுல்டப்பா எதுக்குப்பா பிடிச்சிருக்கிறேன்? இந்த டிவி ஷோவில் சோக்கே இருக்காது, அவங்க சிரிப்பாங்க அந்த மாதிரி இவன். உண்மையிலேயே என் அன்புறவர்களே, இந்த 4 பேருமே திறமையானவர்கள். முதல் திறமை மணிகண்டனை பார்க்கலாம். என் அன்பு தம்பி நாடக உலகத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. என்னை பொறுத்தளவு நல்ல விளையாட்டு மாடு, ஜல்லிக்கட்டு மாடு பார்த்துருப்பிய. அதுக்கு அந்த விழா கமிட்டியே அந்த ஊரே தேடி போவாங்க. இந்த மாடு எங்கள் ஊருக்கு வரணும், நாங்கள் மடம் வச்சுருக்கோம், ஜல்லிக்கட்டு வச்சுருக்கோன்னு தேடி போவாங்க. ஆனால் திறமையாக விளையாடக்கூடிய மாடு விளம்பரம் இல்லாமல் கட்டித்துறையிலே கட்டி கிடக்கு. அதே மாதிரி தான் திறமையுள்ள கஷ்டப்படக்கூடிய கலைஞனை மட்டும் எம்கேஆர் வளர்த்து விட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த 4 தங்கங்களும் அப்படித்தான். அதில் மணிகண்டன் உண்மையிலேயே பெரிய பிரம்மம் படைப்புத்தாப்பா. நீங்கள்லாம் படைப்பாளி. நம்ம எவ்வளோ காஜுவனை வச்சு நம்ம சொல்கிறத நீட்டாக அடிக்கிற அளவுக்கு 10 பேர் இருப்பேன். ஆனால் நம்ம குலசாமிக்கு நம்ம வழிபாட்டுக்கு போகும்போது இவர்களை போன்ற பணத்தை கொடுத்து இவர்கள் கையில் தான் நம்ம பூமாலை வாங்கிட்டு போக முடியும். அப்படி புனிதமான பூக்கட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய தொழில் இவன். கைதட்டலாம் என் தம்பி மணிகண்டன். புதுக்கோட்டை சாலை ஓரத்திலே சாக்கடைக்கு மத்தியிலே பூக்கட்டும் தொழிலை செய்தவன் இன்னைக்கு புனிதம் பெற்றிருக்கிறான். என்னால் அல்ல, என் தமிழர்களால். வாழ்த்துக்கள், நீ நல்லா இருக்கணும். நாடகம் தினசரி கான்ட்ராக்ட் பேசி காசு கொடுக்குற எம்கேஆர் சிவப்பு கயிறு கட்டியிருக்கேன். அன்னைக்கு 8 பவன் ஜெயினை போட்டு மினிக்கி திரியான். எப்படி எப்படி நல்லா சைடில் ஏதோ கணேஷ் போல ஓட்டுறான்டா. அந்த அந்த ஆந்த சொல்லுவார். ஆமாண்டா மணியண்டா, இது பூரா நம்ம சொந்தங்கள் தான். இவங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. பாடி நீ கைதட்டு வாங்கணும். அப்படி கைதட்டு வாங்கினேன்னா இந்த அண்ணன் உனக்கு தலை வணங்குறேன், இல்லைன்னா அறுவாரத்தை வந்து உன் தலையே வாங்கிடுவேன். அன்பு தம்பி ஆறுமணி சக்கரவர்த்தி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பெண்பாடல். மணி குனி. ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க,
எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுளே நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுளே நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே திருநீர் பூசுனக்கை திருநீராய் ஆனதோ திருநீர் பூசுனக்கை திருநீராய் ஆனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கலையே கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாலட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாலட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாலட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாலட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாலட்டும் na
சிவப்பு லைட் அடிக்கிற புறம் இங்க வாவே. அதை அடிக்காதே பங்காளி, அடிக்காதீங்க. மேடையில் நிற்கிற நாங்கள் கோமாளி தாயா, அடிக்காதீங்க. இதில் நல்லாவா இருக்கு, மரியாதை இல்லாமல் செய்கிற மாதிரி இருக்கு தம்பி. அது லைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு தம்பி. அந்த ட்ராய்டில் உட்காந்துருக்காது ஐயா, சத்தம் போடுங்கய்யா. என்னை பார்த்தா ரெட் லைட் ஏரியா மாதிரி தெரியுதாடா, கடுப்பேத்துறாய்க்கதான், கவட்டுக்குள்ளே அடிச்சு விடு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் திறமையான கலைஞன். தன்னுடைய மிருகத்தை வாசித்து குழந்தை மனைவியை காப்பாற்றக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் தலை வணங்குகிறேன். கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள், வெத்தலையும் போடுவார்கள். நல்ல வாசிப்பு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இப்பயே வண்டி ஓட்ட அண்ணே, வண்டி ஓட்டு என்னன்னு போகுது, பனங்கிழங்கு பிடிங்கி சுட்டுத்தீங்க. என் அன்பு அண்ணன் அத்தனை இசைக்கருவியும் இசைக்க தெரிந்த ஒரு பலவாத்திய கலைஞன் யாருன்னா நம்பர் 1 எங்கள் அண்ணன். அதுக்கே ஒரு கைதட்டலாம் எல்லாரும். புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
அருமையா கைதட்டலாம். சூப்பர். கேரளா சண்டை மேல ஒரு 4 அடியை மட்டும் அடிவேன். 4 அடி மட்டும் சண்டை மேல அடி. போதும் ஒன்னே எட்டு. இப்போ கேரளாவிலேருந்து சிவகங்கையிலேருந்து சண்டை மேளம் பேச போன ஆளுங்க உன் அடியை யூடியூப்பில் பார்த்துவிட்டு அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டாங்க. 2.5 லட்சம் பேசியிருக்காங்க கேரளாக்காரங்க. இவன் வெறும் எண்ணத்தை முறை கொடுத்தா நல்லா அடிக்கிறான்னு வேறாமிட்டாங்க. இது சண்டை மேளமாக்கா? சண்டை மேளமா இல்லை ஊரில் சண்டையில் தூட்டு போகலாம்னு நினைக்கிறேன். சண்டை மேளன்ட்டு கதை கல்லின்ட்டேன் பூஞ்சுட்டுன்ட்டேன். உனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வெப்பரி. வேற அந்த இது சங்குங்க இருக்கா? அதை மட்டும் ஊதி விடு. பெருமாளுக்கு பிடிச்சது. சொரக்காப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ உஜ்ஜயினி மகா காளியம்மன் திருக்கோவில். நேரம் டிங் டாக் 11:45. ஏட்டா இது என்னடா சங்கு? வேற சங்கு சிறுசா இதா பண்ணி விடு. அழகர் கோயில் குட்டி யானைக்கு தீவனம் வைக்காததால் ஏட்டா யானை பசி கத்துற மாதிரி இருக்குது. சங்கு சத்தமாடா அவங்கள வச்சுக்கிட்டு சங்குல இருந்து புகை வந்துச்சுன்னு அதுக்கு மேல தெம்பு இல்லை. அண்ணே சூப்பர், கை தட்டலாம். அது இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு இங்கே நீ உட்காரக்கூடாது. பஸ் ஸ்டாண்டில் உட்காரு. எனக்கு இப்படி பொரியல் வாங்கித்தாடா. இவங்க 3 பேரும் நல்லா பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ண போற? இந்த இரும்பை வச்சுக்கிட்டு நீ எங்கன்னு தேய்க்க போற? புதுக்கோட்டை நீலகண்டே ஒரு கொள்ள கழிச்சவர் நீலகண்டே சீந்தாள். இதுக்கு தானே போன மேடையில் கரண்ட காலில் கல்லை விட்டு எரிஞ்சேன். இங்கே வா. இப்பெல்லாம் காலம் உனக்கு தெரியாது. சட்டத்திட்டங்கள்லாம் மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் 7 வருஷம் ஒருத்தர் உள்ள அடைக்க. இவ்வளோ தூரத்துக்கு குத்தக்கூடாதுப்பா. நைஸாக போடு. இப்படி 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 ஏன் போடுற? லைட்டாக தடவிட்டு படுத்துக்க. போய் மண்டி ஓட்டு ப்ரெஸ்ஸை வச்சு பல்லு வலைக்கு வார்ம் பண்ணு. என்ன இங்கனையே வார்ம் பண்ணுற எப்படின்னு என்ன ஏன் மதுரை பிடுங்கின மணி இருப்பா. அது இப்போத்தான் பவுடர் போடுக்கிறது தெரியுது. கரெக்ட் நேரத்தில் வருவார். ஏன்னா வண்டியை ஓட்டுறது நான். அண்ணன் வந்து ரிவல்ஸ் மட்டும் எடுக்கும். ஏன்னா முன்னாடி ஓட தெரியாது. அவருக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சிரிப்பு அழகி. மேடையில் அப்படி வந்து நின்றா இளைஞர் ஊறும், எச்சி ஊறும். எச்சியை மட்டும்தான் ஊறும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களே பெயிண்ட் அடிக்க தெரியாது, செவத்தை பிடிச்சி அடிச்சது மாதிரி அடிச்சுட்டு போவோம். புதுக்கோட்டை சிரிப்பு அழகி ஜெயபுரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி. நீ பாதி நான் பாதி சேர்ந்து போட்டா சிவஞ்சாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, கவச்ச துணிய தவப்போமா, காம கதைய கேட்போமா, இல்ல வளைச்சு பாப்போமா. எம்மா 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 அடையம்மா எம்மா 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 எம்மா. அருமை. ஏன்னா ஒரு பிள்ளை முறையா இருக்கணும். இல்லை அந்த பிள்ளைய லவ் பண்ணாதே இவ்வளவு உணர்ச்சியா பாட முடியும். உங்களுக்கு அந்த பிள்ளை என்ன வேணும் ப்ரோ? தங்கச்சி வேணும். கொஞ்சம் இங்க வாங்கலேன், காட்டேருமா இங்க வாங்கலேன். போடா நீ அடிப்ப. தங்கச்சிக்கு பாரியான் பாரு. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன உனக்கு தரையான்னா என்ன பண்ண போற? பாட்டுன்னு அதை உனக்கு தந்துச்சுன்னா 4 காப்பி செராக்ஸ் எடுக்க போறியா? பாரு இந்த பாரு வேற நாக்கலாம் முண்டா மாதிரி. எதில் விட்டேன்? வாயில. நன்றி. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சூறாவளி. முகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களை சிரிப்பதற்காக
உங்களை எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்று மருதுடைய ஐயனார் கோயில 2 கிடா வெட்டி ஒரே ஒரு குண்டு ஊசியை உள்ளங்கையில வைத்து கொண்டு கடுமையா வாமப் செய்து கொண்டிருக்கிறார். என்ன நீ சொல்றிய? குண்டூசியா? எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் சில மணித்துளி அளவில் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டனர். கொட்டகை அமைப்பு கு ராமர் பே பிரேம்குமார் சுரக்காய் வட்டி ஒளி அமைப்பு வடக்கத்தி ராஜா ரேடியோஸ் கணேஷ் ரேடியோ சுரக்காய் வட்டி எங்கே கேசட். இனி நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். தன்னைத்தானே தாழ்த்து கொண்டு நடிப்பவன் தான் நகைச்சுவையாளர். நான் சொன்னதெல்லாம் பழிக்க நீ நல்லா இருக்கணும். இந்த துரு பிடிச்சது பூரா மாற்றிட்டு புதுசாக வாங்கு. யார்ட்டையும் வாடகைக்கு எடுக்காதனே. 1 மணிக்கு வந்து குழையா கூட ஆம்பளிப்பாறை கொடுன்ட்டு அப்புறம் 2 பேரும் மல்லு பாய்ச்சி வெதரை கடிச்சி தெரியணும் தேவையில்லாது. சொந்த ஜாமானை வச்சு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வடக்கத்தி ராஜா கணேஷ். நன்றி. நாடகத்தை காண வருகவர்களே இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஊர் கிராம பொதுமக்கள் சுரக்காய் வட்டி அன்புறவக்களை நன்றி கூறி உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை பிள்ளையார் சொல்லி போட்டு நாடக உலகத்திலே தலை சிறந்த உலகம் தெரிந்த ஒரு நடிகனாய் வருவை என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்தார் என்னுடைய ஆசான். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை SS மணி ஐயா. அவருடைய மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் என்ற கிராமத்தில் எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று என்னிடம் வந்தாலும் உறவாக நானும் எனது MKR அன்பாலயம் இருக்கிறது. MKR அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் என்று தாய் தந்தை வைத்த பெயரை மறந்து விட்டார்கள் மனிதர்கள், என் தமிழ் உறவுகள். இப்பொழுது என்னையே MKR பப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போய் எரிச்சல்ல பேண்ட கலட்டுறேன். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் முக்கிய வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் என் சாமிய துணையோடு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. மாசம் சுமந்து அவ பட்டினிதான் கிடப்பா. நம்ம பக்குவமா பெத்தெடுக்க பத்தியந்தான் இருப்பா. மூச்சடக்கி முக்குளிச்ச முத்த போல காப்பா. அவ முந்தானையில் தொட்டில் கட்டி முத்தோ 100 கொடுப்பா. பெத்த புள்ள துடிக்கும் போது பெத்த புள்ள துடிக்கும் போது கண்ணீர் சிந்துமா. அது கண்ணீர் இல்லடா, ரத்தம் தானடா. பூமியில நடந்து வரும் தெய்வம் தாண்டா தாயி. அதை புரிஞ்சுக்காம பெத்த மனச தவிக்க விட்ட பாவி. ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கி
அடங்கிடுவ மனிதா. அந்த அண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. சினிமாவுல காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளோ, நிஜ வாழ்க்கையில காதலிச்சா பறிக்குதப்பா பல்லோ. பிறக்கிறப்போ தலையில தான் எழுதி வச்சதப்பா, ஒரு பொண்ணு ஆணும் இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா. காத்துக்கு ஒரு வேலி இல்லை, காத்துக்கு ஒரு வேலி இல்லை, காதலுக்கும் வேலி இல்லை. ஜாதி மத பேதம் என்ன, சாத்தானுக்கு வேதம் என்ன, நிழலும் மிதிச்சு அழிக்க வந்த முட்டாளு. பூமி சுத்துற மட்டும் காதல் இருக்கும் நீ கேளு. தெரிஞ்சும் ஆடாதடா எப்பா, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. அந்த அண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா எப்பா, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. ஹலோ அண்ணே, இதை கொஞ்சம் நல்லா இன்னொன்று ஏற்றி வைங்கண்ணே, இத்தினோண்டு ஏற்றி வைங்கண்ணே. அண்ணே பொட்டிக்காரண்ணே, நல்லா பாடுறீங்க, நல்லா வாசிக்கிறீங்க, அருமையா இருக்கீங்க. ஆள் பார்க்கறதுக்கு சப்ப ஃபிகரா இல்லாம நல்லா அழகா இருக்கீங்க. ஆனா உங்கள் பாட்டில் பிழை உள்ளதே. உங்கள் பாட்டில் பிழை உள்ளதே. என்னம்மா பிள்ளை? ஆடாதடா ஆடாதடா மனிதன் ஆடினீங்களே, இப்ப நான் ஆடினாதானே காசு வாங்க முடியும். இப்ப நான் ஆடவா உள்ள போகவா? யாருக்கு இங்க தொண்டை கட்டி அந்த அண்ணன் அர்த்தம் சொல்லிச்சுல்ல, நீ மூடு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம். என்னங்க இவங்க எப்பவுமே வாயை திறக்க மாட்டாங்க. வணக்கம்னு வாசிக்கிறோம். அண்ணே ஆயா ஆரம்பிச்சிரோமா? ஆரம்பிச்சிருவோம். 2 பேரும் போய் தூங்குனதான் மிச்சம். என்னங்க நாளா இல்லப்பா, 4 வாட்டி முகரைய பாரு. முகரையில வயிற்றுச்சல கலப்பாத. அப்புறம் என்ன வச்சுக்கவ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கவ ஒண்ணு மட்டும் சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. நானே இப்பதான் ஒரு தோரணையா போய்கிட்டு இருக்கேன்.
எடுத்து சாகவா? 2 பேத்துக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? சிட்டெரும்பு போல ஊர வரவா சிங்கரும்பு சார கொண்டு வரவா எனக்கு எனக்கு சிங்கரும்பு சார கொண்டு வரவா சிட்டெரும்பு போல ஊர வரவா நாலுவாட்டி வச்சுக்கவா அண்ணமையா ஆயா முத வச்சுக்கவல விட்டாச்சு. ஏதோ ஒரு மாதிரி பொறப்பொறன்னு கேக்குற மாதிரி. அப்படிதான் இருக்கு. கணக்கண்ணன்னு பேசவா? கண்ணக்கண்ணன்னு பேசுற நாடத்தை பிடிக்க 1 வாரம் ஆகுது. சனகணமன் அவர்தான் கணக்கண்ணன். இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது பாசமிகு சகோதரி சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னடைபட்டு விடுகிறது. ஏன் சிரிக்க மாட்டாரா? உம்முனே இருக்காரு. இந்த அவர்தான் ஊர்ல எல்லாம் முறைச்ச மாதிரியே இருக்கிற மாதிரி தெரியும். அவர் தாம்மா நாட்டாம பார்த்து. அப்படியா? எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாம் நன்றி நினைக்கின்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? நேத்து மாதிரி இல்லையே இன்னைக்கு. என்னாச்சு? இன்னைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. 2 பேருக்கும் உடம்புக்கு சரியில்லை. மச்சான பாரடி மச்சமுள்ளாயடி மச்சான பாரடி மச்சமுள்ளாயடி ஆனரமா ஆனரமா நீலம் ஒட்டவே வெட்டணும் வாங்கடி உட்கார ப்ரோ பயமா மச்சான பாரடி போடு பொட்டிக்கார கத்திரியே கோவம் வந்து பொட்டியெல்லாம் தூக்கி போட்டு நொறுக்கிடுவேன். பிரியோ என்னடி உன்னை பார்க்க எனக்கு அப்படித்தான் வருது பிரியோ. பொசு பொசுன்னு வருதுன்னு சொல்றியா? ஏன் என் மூஞ்சில என்ன குறைச்ச? இல்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் தான் யாரும் இல்லைன்னு சொன்னா? பேசாம கும்பத்துல தண்ணி ஊத்திருப்பா. நாளைக்கு தான் ஊத்துறாளா ஊத்த போறாளா? இல்ல பிரியோ ஊத்திட்டாங்களா? ஊத்திட்டாங்களா? பேசாம கோயில்ல ஒரு 11 ரூபா வச்சுட்டு 11 ரூபா வச்சுட்டு முறையை மாத்திக்கோமா. என்ன முறையை மாத்திக்குவோமா? இன்னையில இருந்து உன்னை நான் லவ் பண்ணலாம்னு இருக்கேன். என்னங்க எதுக்கு உங்க மச்சாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். என்ன நீ லவ் பண்றியா? யார? என்னைய ஆல்ரெடி என் மனசை நான் ஒரு ஆள்கிட்ட பறி கொடுத்துட்டேன். யாருமா அவரு? உன் பக்கத்துல ஒருத்தர் கருன்னு செகப்பா இருக்காரு பாரு. புண்ணாக்கா திண்ணியலா நீங்க இருக்க மழை பெய்யுமா? வேற எதையும் சொல்லி திட்ட கூடாதா? புண்ணாக்க திணியலாம் திட்டுறீங்க. அளவு பெட்டிக்காரர்களே என்னம்மா? ஏற்கனவே ஒருத்தர் என் மனசை ரொம்ப நாளா நான் பறி கொடுத்துட்டேன். வேணா நீ அண்ணனே கூப்பிடு போதும். என்ன மனவர்த்தியில பேசுற? வேணா ஆளே பாரு நல்லா ஒரு மீசே வச்ச பிள்ளை என்னங்க? ஏய் உன் மாமாவை பார்த்து தானே வைக்கப்படுற? இல்ல ஆல்ரவுண்டுக்கார வாட்சரால வைக்க மாட்டேன். ஆல்ரவுண்டுக்கார என்ன வேணும் உனக்கு? குடு 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 குடுன்னு வாச்சாரு. உனக்கு என்ன வேணும்? சித்தப்பா தானே? இதெல்லாம் வெளில கேட்டாளா? நீ வாயை மூடு போல. ஏ ஆளே பாரு நல்லா ஒரு மீசே வச்ச பிள்ளை ஆளே பாரு நல்லா ஒரு மீசே வச்ச பிள்ளை வாயு புலி தானடா அஞ்சனையுள் மாமந்தா ஆள போறே ஆளடா அஞ்சனையுள் வீரதா ஆடக்கடி ஆக்கு தானன அது ஒரு பேக்கு தானன தானோ மச்சான பாரடி ஏ ஏ ஏ ஏ ஜா 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 ஏ ஏ ஒட்டவே வெட்டணும் வாங்கடி
பிரியோ வேன்ல வரும்போது ஒன்று சொன்னேன்ல, என்னண்ணே சொன்னேன்? உங்க மச்சானுக்கு உதட்டோட உதடா முத்தம் கொடுக்குறேன்னு. அதை பார்த்துட்டேன்னா நான் ஜீவ சமாதி அடைஞ்சிருவேன். நாடகம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அது என்னைக்கு நடக்கும்? அதை கொடுத்தேன்னா நான் ஜீவ சமாதி ஆயிடுவேன். இல்லம்மா, போட்டா போட்டா மச்சான பாரடி என்னங்க என்னங்க சொல்லு சொல்லு. நீலகண்டனா